பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். நீங்க தனி தீர்மானம் பண்ணதை நிறைவேற்றணும். ஆமாம் போட்டு நாங்க போகணும். எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? மத்தவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். செல்லூர் ராஜ் எப்ப பார்த்தாலும் சசிகலாவை திட்டிட்டு இருக்காதீங்க. உங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் அங்க அரிட்டாப்பேட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்க. சேலத்துக்கு வாங்க, உட்காந்து என்ன நடக்குன்னு சொல்லுங்க. இந்த அறிக்கையை 6 மாசம் முன்னாடி எடப்பாடி விட்டுருக்கணுமா கூடாது? அதனாலதான் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு இப்ப சவால் விடுறேன். அந்த சவாலை நான் மதிக்கிறேன். ஏதோ வெற்று சவாலா நான் பார்க்கல. அந்த அமைச்சகம், சுரங்கத்துறை அமைச்சகம் தன்னுடைய வெப்சைட்ல எக்ஸ்தலத்தில் சில விளக்கங்களை கொடுக்குறாங்கல்ல, அந்த விளக்கங்களை தாண்டி சில உண்மைகளை அண்ணாமலை தான் எடுத்து பேசுறேன். எடப்பாடிக்கும் அந்த பங்கு இருக்கு. அமைச்சர் அந்தஸ்துல தேசிய கொடி பறக்கிற கார்ல போற எடப்பாடிக்கும் அந்த அந்த ஒரு கடமை இருக்கு. தனிப்பட்ட முறையில் துரைமுருகனை கூப்பிட்டு என்ன இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, நீங்க வெறும் ஃபைல்லான்னு கையெழுத்து வாங்கினீங்க, இல்லை ஒரு லெட்டர் நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சும்மா சொன்னீங்க, என்ன இது ஏன் என்ற விலைக்கு சொல்ல கேட்டிருக்கலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த முறை சட்டப்பேரவையில் 9-10 சட்டப்பேரவை கூடியது இல்லையா? இதில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசினார். அதை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி உடல் மொழியில் ஆவேசத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. வார்த்தைகளில் கண்ணா அர்த்தமுள்ள வாதங்களை வைக்கணுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் கடந்த 3.5 ஆண்டுகளாகவே அவருடைய செயல்பாட்டில் ஒரு வேகம் இல்லைங்கிற விமர்சனம் இருக்குது. அது பொதுவெளியிலையும் சரி, சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி. அப்படிப்பட்ட எடப்பாடி நேற்று நடந்து கொண்ட அந்த விதம் இருக்குல்ல, ஒரு பத்திரிகையாளராக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவனாக எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சுன்னா பார்ப்பேன். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக வேண்டாம், அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆளுங்கட்சி இப்படி தான் அந்த கழுத்தை பிடிச்சி உழுக்கின மாதிரி உழுக்கணும். 10 தடவை இப்படி பேசினார்னா அதிமுக உயிரோட்டமாக இருக்குன்னு அதிமுக விமர்சிக்கிறவங்க கூட சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னு கேட்டார்ல, இதை இன்னும் கொஞ்சம் வலுவா இதுதான் தொடக்கம்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு ஆளுகிற கட்சி செய்கிற தவறுகள், செய்ய தவறின விஷயங்களை ஒரு ஆதாரபூர்வமாக அழுத்தத்தோடு இது மாதிரி பதிவு பண்ணாதான் மக்கள், ஒரு அதிமுக கூட வரந்துருங்க, மக்களும் அதை ரசிப்பாங்க. நமக்கான ஒரு எதிர்கட்சி அப்படின்னு. நீங்கள் 2ஆம் இடத்துல யார் பிஜேபியா அதிமுகலாம் நீங்கள் எதுவும் வாக்கு பதிவெல்லாம் நடத்த வேண்டாம், சர்வேலாம் நடத்த வேண்டாம். மக்களே இடம் போட்டுருவாங்க. வேறு யாருக்கு அங்கே இடம் இல்லை, அதிமுக அந்த வேலையை ஒழுங்காக செய்யுது அப்படின்னு. இப்போ இந்த விவகாரத்துக்குள்ளே வந்தோன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் முன்னாடி ஏதோ ஒன்று தொடங்கியிருக்கு. சர்வே இல்லை, சர்வேக்கு அனுமதி கொடுக்கறது, டெண்டர் ப்ராசஸ் தொடங்குங்கன்றது, தொடங்க போகுதுன்னு தெரிகிறது. இதெல்லாம் அரசு நிர்வாகத்தில் இருக்கிற திமுகவுக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி கேட்குற கேள்வி அதுதான். அப்போவே தெரியுமே இந்த 10 மாதமாக எதுக்கு அலட்சியமாக இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அது நிஜம் நிஜம் நிஜம். நீங்கள் 1000 சொல்லலாம். அதிமுக தம்பிதுரை உள்ள ஆதரித்து பேசினார். நீங்கள் எடப்பாடிக்கும் அந்த பங்கு இருக்குது. அமைச்சர் அந்தஸ்தில் தேசிய கொடி பறக்கிற காரில் போகிற எடப்பாடிக்கும் அந்த அந்த ஒரு கடமை இருக்குது. ஏன்னா RB உதயகுமாரை கூப்பிட்டு என்ன ஏதோ டங்ஸ்டன் என்னமோ சொல்கிறாங்க, என்னது அது அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்கணும். செல்லூர் ராஜ் எப்போ பார்த்தாலும் சசிகலாவை திட்டிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஊரில் இருந்து 5 கிலோமீட்டர் அங்கே அரிட்டாப்பேட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்க. சேலத்துக்கு வாங்க, உட்காந்து என்ன நடக்குன்னு சொல்லுங்கள். இந்த அறிக்கையை 6 மாதம் முன்னாடி எடப்பாடி விட்டுருக்கணுமா கூடாதா? பட் அதையெல்லாம் ஒரு எதிர்கட்சியாக இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆளுங்கட்சி இதெல்லாம் நல்லாவே தெரியும். எங்கே அவங்க ஏமாந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த பகுதி மக்கள் இவ்வளவு எதிர்ப்பை காட்டுவாங்கன்னு அவங்க நினைக்காம இருந்திருக்கலாம். ஒரு பொதுவாகவே ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லது தான். ஸ்டெர்லைட்டையும் அந்த போர்வைக்குள்ளே தான் போர்த்தி வந்தாங்க. அது பல பேருக்கு உடல் உபாதைகளை, சுற்றுச்சூழலை கெடுத்துச்சுன்னு நிரூபித்து பல போராட்டங்களுக்கு பிறகு நிரந்தரமாக ஒரு மூடு விழா நடத்திட்டோம். ஸோ அது தொழில் வளர்ச்சின்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துச்சு. அதுபோல் டங்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். அது நல்லதா கெட்டதா, எவ்வளோ தூரம் கெட்டது, எதனால் கெட்டது, வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இல்லை அவங்க பயன்படுத்த போகிற சுரங்கத்தின் அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிற முழு விவரங்கள் இன்னும் யாருக்குமே தெரியல. அரசல் புரசலாக வருது. அந்த டெண்டர் கண்டிஷன், டெண்டர் எடுத்த பிறகு அவருக்கு போட போகிற நிபந்தனைகள், இதெல்லாம் தான் அது தெளிவுபடுத்து. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே
முதல்ல ஒரு 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 அந்த ஃபைல் தொடங்குற போது ஒரு பேப்பர் இருக்கும்ல, அரிட்டாப்பட்டியில் என்ன இருக்குது, எப்போ கண்டுபிடிச்சோம், இதை எடுத்தால் எத்தனை வருஷத்துக்கு, டங்ஸ்டன்கிற அரிய வகை உலோகம் அங்கே இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை தான், அது இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ நாள் எடுக்கலாம், எவ்வளோ நாளைக்கு நாங்கள் எடுப்போம், இவ்வளோ இருந்தாலே போதும், இத்தனை ஆழம்தான், இவ்வளோ அகலம்தான், அந்த ஊர் மக்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு, ஒரு பயத்தை அச்சத்தை போக்குகிற ஒரு விளக்கம் மத்திய அரசு தான் முதல்ல கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தான் நடத்த போகிறவங்க, அனுமதி கொடுக்குறவங்க தான் இவங்க. சுற்றுச்சூழல் அனுமதி இங்கேயும் தான் கொடுக்கணும். அதனால தான் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு இப்போ சவால் விடுறேன். அந்த சவாலை நான் மதிக்கிறேன். ஏதோ வெற்று சவாலாக நான் பார்க்கல. அந்த அதிகாரம் கையில் இருக்கிறனால, நான் முதல்வராக இருக்கும் வரைன்னா அதில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தம். அந்த உறுதியை காட்டுறது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். முதல் விளக்கம் மத்திய அரசுகிட்ட தான் வந்திருக்கணும். இதில் அரசியலுக்கே வேலை இல்லை. இங்கே வாங்க, டங்ஸ்டன் தொழிற்சாலை ஏன் அவசியம், பாதிப்பு வரும் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆனால் அந்த பாதிப்பு வராது, அவ்வளவு வராது, கொஞ்சம் நீங்கள் அதை தாங்கிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நல்லது இருக்குன்னு அண்ணாமலையோ, நீங்கள் அந்த அந்த அமைச்சகம், சுரங்கத்துறை அமைச்சகம் தன்னுடைய வெப்சைட்டில் எக்ஸ் தளத்தில் சில விளக்கங்களை கொடுக்குறாங்கல்ல, அந்த விளக்கங்களை தாண்டி சில உண்மைகளை அண்ணாமலை தான் எடுத்து பேசணும். ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைனா தனிநபராக நான் சொல்லலை. இவ்வளவு நடந்திருக்கு, இதுதான் நல்லது, இதுதான் நடக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு ஏதாவது அண்ணாமலை விளக்கம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. திமுக அரசின் தவறுகள்னு இவங்களுடைய ஒமிஷனை, இவங்களுடைய அலட்சியத்தை தான் அவங்க படம் பிடிச்சு காட்ட நினைக்கிறாங்களே தவிர, அந்த சுரங்கம் அவசியம் தானா, ஏன் அவசியங்கிற நம்மை போன்றவர்கள் புரிஞ்சு, நமக்கே என்ன தேவைப்படும்னா எதுவும் அறியாத கிராம மக்களுக்கு என்ன புரியும்? இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு இந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கலாமா, தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுத்துருக்கலாமா, அதனால இவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்காம இருந்திருக்கலாம். மக்கள் எதிர்ப்புன்னு கிளம்புனவுடன் இனிமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு எதிராக திரும்பிடும், அப்ப நம்ம பண்ணிடுறோம். இதே பாஜக அண்ணாமலையும் கூட யோசிச்சிருக்கலாம், இதை நம்ம இப்போ அவேர்னஸ்ன்னு. அப்ப நீங்க எல்லாருமே அரசியல் காரணத்துக்காக மூடி மூடி வைப்பீங்க, ரகசியமா வைப்பீங்க, அப்ப இப்படிதான் வந்து நிக்கணும். குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும்ல. எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணுவீங்க, ஆமாம் நாங்கள் அது நல்லதுன்னு நினைச்சோம், ஆனால் போய் பார்த்தா ஆபத்து இவ்வளோ இருக்குன்னு தெரியுது. குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணுன்றதை நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அரசியலே சாக்கடை தான், அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்லாம் சொன்னதெல்லாம் ரைட்டு தான், அதில் கொஞ்சமாவது ஒரு நேர்மையை காட்டுங்க. நாங்கள் இதை அனுமதித்ததில்லை, இந்த நடவடிக்கையை நாங்கள் கவனித்தது உண்மை. நாங்கள் ஏன் மௌனமாக இருந்தோம்னா, அதில் ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க, நல்லதுன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அது சரிதானா என்பதை ஆய்வு செய்ய காத்திருந்தோம் கூட சொல்லிட்டு, அது வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும், தெரியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி விடுற சவால் இருக்குல்ல, ஒரு சின்ன விளக்கம் போதுமே. எல்லாருக்கும் இது கடமை இருக்குது. நான் பிஜேபி மட்டும் குறை சொல்லலை. ட்விட்டரில் போட்டு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர, அந்த சுரங்கம் அமைவதனுடைய அவசியம் என்ன? இல்ல இவ்வளவு எதிர்ப்பு இருந்தா அப்படிலாம் அவங்கன்னு அவசியம் இல்ல. அவங்க ஸ்டாண்ட் என்னன்னே முதல்ல சொல்லல. அதத்தான் நான் சொல்றேன். ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்கும்போது நயினார் நாகேந்திரன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்காரு. அதான் நான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கே அந்த தெளிவற்ற நிலை இருந்தா நீங்களும் நானும் சாதாரண அரிட்டாப்பட்டியினுடைய ராமசாமி குப்புசாமி என்ன பாடுபடுவான்? அரசு ஆட்சியில் இருக்கிற உங்களுக்கே, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு தடுமாற்றம் இருக்குன்னா என்னன்னே புரியாத ராமசாமி பயப்படுவானா மாட்டானா? இதுதான் அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். இதில் பிஜேபிக்கு, திமுகவுக்கு, ஒரு காலகட்டம் வரை மௌனமாக இருந்த அதிமுகக்குன்னு எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஆனால் இது வேணுமா வேணாமான்னு கேட்ட போது வேணும்னு ஏதோ ஒரு வீம்புக்கு குரல் கொடுக்காம, வேணான்னு சொல்லாம மௌனமாக இருந்த பிஜேபியை நான் முதல்ல பாராட்டுறேன். இது கொண்டு வந்த தீர்மானம் திமுகவுடையது, அதனால் நம்ம திமுக எதிர்ப்பு தான் நம்மளுடைய அடிநாதம்னு சொல்லிக்கிட்டு இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லாமல் இந்த அலட்சியத்தை சுட்டிக்காட்டி நாங்களும் ஆதரிக்கிறோம்னு சொன்ன எடப்பாடியை நம்ம பாராட்டி தான். அந்த இடத்துல வேற வழி என்ன? இல்ல வேற வழி அதுதான். இந்த குதர்க்கத்துக்குள்ளே போக கூடாது. நல்லது நடக்கும்போது கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. மக்களுடைய எதிர்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல நான் வந்து இதை ஆதரிக்கிறேன்னு சொன்னா அவர் பிஜேபியோட பி டீம். நான் இப்பவும் சொல்றேன், நம்ம அரசியலை பேசுறதுக்கு நான் இன்னும் 2 மணி நேரம் கூட டைம் தரேன். நம்ம ஃப்ரீயா எப்போ வேணாலும் பேசலாம். இது ஒரு நல்ல காரியம் நடக்குது. சரி, மக்களுடைய உணர்வுகளை திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் பதுங்கி பிஜேபியும் கூட மதிக்க தொடங்கி இருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் இந்த 2 நாள் கூட்டத்தொடரில் நான் பார்த்தேன். அதை வாழ்த்துவோம். அது போன்ற கலாச்சாரம் வளரட்டும்னு சொல்லுவோம். இதில் தேவையெல்லாம் போய் யாரையும் குற்றம் சொல்கிறல அர்த்தம் இல்லை. திமுக இதில் ஒரு பாடம் கற்றுட்டு இருக்கும். இன்னொரு துறைமுறை கூட்டு சத்தம் போட்டுருக்கலாம் ஸ்டாலின். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நீங்கள் கேட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. கடிதம் எழுதி அதெல்லாம் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இபிஎஸ் சொல்றாரு. நான் சொல்றேன், இப்ப எழுதுனதும் ஒன்றிய அரசு பதில் சொல்றதும் இப்பதாங்க எங்களுக்கு தெரியுதுங்கிறாரு. இப்ப முதல்வர் அவர்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் என்ன சொல்றேன், இத கடித போக்குவரத்துல நீங்க பேசுறீங்க. நான் சொன்னது தனிப்பட்ட முறையில் துரைமுருகனை கூப்பிட்டு, என்ன இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, நீங்க வெறும் ஃபைல்லான்னு கையெழுத்து வாங்கினீங்க,
இல்லை ஒரு லெட்டர் நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சும்மா சொன்னீங்க, என்ன இது ஏன் என்ற விலைக்கு சொல்ல? கேட்டிருக்கணும். ஒரு முதலமைச்சருடைய கடமை அது. ஒரு முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த துறை அமைச்சர் அந்த ஃபைலை ஃபுல்லாக படித்து பார்த்துருப்பாங்க. முதலமைச்சர் எதுவுமே தெரியாமல் கையெழுத்து போட்டுப்பார் நான் சொல்லலை. தம்பி இதில் இவ்வளோ நல்லது இருக்குது, ஆனால் இந்த கெட்டதும் இருக்குது, துரைமுருகன் விலைக்கு சொன்னாரா? அப்படி சொன்ன பிறகும் புரிந்தும் புரியாமலும் ஸ்டாலின் அனுப்பிச்சாரா, இந்த அரசு அனுப்பிச்சிச்சா அப்படின்ற கேள்விகள்லாம் அவங்களே உட்காந்து ஆய்வு பண்ணணுங்கிறேன். அதை பண்ணாதனால தான் நம்ம இந்த சங்கடத்துக்கு ஆளானோம். நல்ல வேளை சமாளிச்சிட்டோம். எடப்பாடி ஒரு வழியாக ஆதரித்து ஓட்டு போட அவர் எதிர்த்தாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தீர்மானம் நிறைவேறி இருக்கும், அவங்க அனுப்ப தான் போகிறாங்க அந்த தீர்மானத்தை. இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த பாடங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் மட்டுமல்ல, ஒமிஷனும் தவறு அப்படின்னு திமுக புரிஞ்சிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டது. சரிதானே? அதை பொது வெளியிலேயாவது போட்டு உடைச்சிருக்கணும். சரி, மத்திய அரசு இவ்வளோ தீவிரமாக இருக்குது, இவங்களே நினைச்சா திமுக இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும், மதுரையில் நடத்திருக்கலாமே. மூர்த்தி தான் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக நடத்துறவர் தானே. மேலூர்லேயோ அங்கிட்ட ஒத்தக்கடையிலையோ ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கலாம். ஆட்சியை மறந்துடுங்க, திமுக என்கிற கட்சி நடத்திருக்கலாம்ல. ஏன் மௌனமாக இருந்தீங்க? ஏன்னா இந்த புரிதலற்ற தன்மை தான், அறிவில்லைங்கிற அந்த அர்த்தம் இல்லை. இல்ல, இந்த கட்டத்துல தானே மக்களுக்கு தெரியுது, நமக்கெல்லாம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. இதை ஆய்வு செய்ய நீங்களும் நானும் செய்யலாம், சொல்லலாம், அரிட்டாப்பட்டி மக்கள் சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக சொல்லக்கூடாது, அதை சொல்ல தவறிய பிஜேபி அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆய்வு அப்பவே அதை நீங்க சொல்ற மாதிரி மாநாடோ இல்ல அதற்கான அப்பவே மக்களை திரட்டி விழிப்புணர்வு கொடுக்கறதோ ஏதோ ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது திமுக இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா திமுக இது கொஞ்சம் நல்ல திட்டமோன்னு நினைச்சிருக்கலாம். பரவாயில்லையே, பொருளாதாரம் நமக்கு இவ்வளவு கிடைக்குது, எடுக்கிற ஷேர்ல மாநில அரசுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இயல்பாகவே அந்த ஷேரிங் எல்லாம் இருக்கு, கனிம வளத்தை பிரிச்சுக்கிறதுல. அப்படி கூட அவங்க நல்லதுன்னு நினைச்சிருக்கலாம், தப்பே இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை புரிஞ்சும் புரியாமலே நாங்கள் வந்தால் அமல்படுத்தோன்னு சொன்னார். வந்து உட்கார்ந்த பிறகு தான் அது எவ்வளோ பெரிய வழி, எவ்வளோ சுமைன்னு தெரிஞ்சது. இப்போ அதை அமல்படுத்த முடியாதுன்னு பிடிஆர் பல நேரங்களில் சொல்லிட்டார். ஸோ அதுக்காக ஏமாற்றிட்டாங்கன்னு கூட நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அங்கே உட்காந்து பார்த்தா தான் நிதி எவ்வளோ இருக்குது, இது முடியுமா முடியாதா, ஏன் முடியாது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது. அதுபோல் டங்ஸ்டன்னு சொன்னாங்க, கிடைக்காத உலோகம், பரவாயில்ல நம்ம மேலூர்கிட்ட கிடைக்குதுன்னு நம்ம நினச்சோம். ஒரு தொழில் வளம் பெருகுது, அங்கே ஒரு சில பேருக்கு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ ஆபத்தும் இருக்கா அப்படின்னு இப்போ கூட புரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அப்போ புரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ புரிஞ்சிடுச்சு. வேணான்னு ஒரு முடிவாக எடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பிஜேபி அரசு உணர்வுகளை மதிக்குதா, இல்லை உடைக்குதா, இல்லை புதிய விளக்கங்களை சொல்லி நம்ம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கங்கள் அவங்க சொன்னாங்கன்னா மக்கள் அதை மறுபரிசீலனை பண்ண தயாராக இருக்கலாம். இல்லை அவங்க சொதப்பலான காரணம் சொல்லி எப்படியாவது அவனுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துடணும், இந்த டெண்டரை கொடுத்துடணும்னு அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க தான் அம்பலப்படுவாங்க. ஆனால் அப்பாவி ஜனங்கள் மேலே அரசியலை திணிக்காதீங்க. புரியாத ஜனங்களுக்கு புரியாத விஷயங்களை சொல்லி மௌனமாக இருந்தும் சத்தம் இல்லாமல் சில காரியங்களையும் செய்தும் அந்த மக்களுக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதே சமயம் நிறைவாக 2018ஆம் ஆண்டே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அரிட்டாப்பட்டியில் அதிமுக ஆட்சியில். அப்போ ஆரம்பித்த முதல் புள்ளி தான் அது தொடர்ந்துக்கிட்டே. இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ கூட ஒரு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கலாம். அதுக்காக திமுக ஆட்சியில் தான் ஏங்க இங்கே தங்கம் இருக்குன்னு சேலத்துக்கிட்ட ஒரு தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்கே தங்கம் நினைச்சு ட்ரோன் வச்சு எல்லா ஆய்வுகள் மிஷின்லாம் கொண்டாந்து பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள தகரம் தானே இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் தெரியாது. ஏன்னா மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம், முழுக்க மாநில அரசு சம்பந்தப்பட்டனா ஏன் நீங்க அப்ப சொல்லல நம்ம கேட்கலாம். ஆய்வுகள் பண்றது மத்திய அரசுடைய ஒரு துறை செய்கிற வேலை, அதற்கான அனுமதியை வழங்குவது மாநில அரசு. அப்ப அனுமதி வழங்கும் போது தெரியும். அப்ப தொடங்குறாங்க ஒரு வருஷம் அரிட்டாப்பட்டியில வரணுமா வேணாமாங்கிறதெல்லாம் அப்புறம். அரிட்டாப்பட்டியில ஏனோ ஒன்று ஒரு கீன்னு சத்தம் வருது, இந்த மெஷினை வச்சா என்ன உலோகம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிடலாம். ஆமாம், இங்கே டங்ஸ்டன் இருக்குது, படிமமாக இத்தனை 1000 டன்னு கிடைக்கும் அப்படிலாம் ஏதோ இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து எப்போ பொழுது சாயறதுக்குள்ளே செஞ்சு முடிங்கப்பான்னு செய்கிற வேலை இல்லை. மாதக்கணக்கில் பல ஆய்வுகள் நடந்திருக்கும், தோண்டி பார்த்து நடத்துறது இல்லை. ட்ரோன் வச்சு அந்த சில அறிவியல் பூர்வமான சோதனைகளை படிப்படியாக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. 18 ஆரம்பிச்சிச்சு, நான் பொதுக்குழு விவகாரத்தை கவனிப்போனா இதை கவனிப்போனான்னு எடப்பாடி மேலெல்லாம் அப்படி சுமத்த வேண்டாம். ஆட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம். ஆனால் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும், கொஞ்சம் குறைஞ்சபட்ச தெளிவோடு இருக்கணும், தெளிவை வளர்த்துக்கணுங்கிறதுக்கான பாடத்தை தான் இந்த டங்ஸ்டன் விவகாரம் திமுகவுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு, அதிமுகவுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக அதில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்பதை. நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.